வணக்கம் நண்பர்களே. என்னை போல் ஒரு ஏஐ 3D ஜெனரேட்டட் இமேஜ் நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ அது எல்லாமே பேச போகுது. காதல் பிடிக்குள் சிக்கி காற்றும் திணறுகிறது. கொஞ்சம் இடைவெளி விடு. பிழைத்துப் போகட்டும். என் உலகம் பெரிதென்றாலும் என் உள்ளம் வட்டமிட நினைப்பது உன் மனவானில் மட்டுமே. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஏஐ ஜெனரேட்டட் அனிமேட்டட் வீடியோ எப்படி ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 3D மாடல் வேணும். ஸோ அந்த மாடல் எடுக்கிறதுக்கான வெப்சைட் தான் லெக்சிகா அப்படின்ற வெப்சைட். ஸோ லெக்சிகான்னு டைப் பண்ணிக்கோங்க. தென் அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஏஐ ஜென்ரேட்டட் 3D இமேஜ் ப்ரீடிஃபைண்டாகவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சர்ச் பாக்ஸுக்குள்ளே சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மென்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் தான். இதில் எந்த இமேஜ் நீங்கள் அனிமேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் போஸாக இருக்கட்டும் அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி இருக்கும் இதுலேயே. ஸோ பக்கத்தில் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டி இதே இமேஜில் இருக்கும். இதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க டவுன்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த டுட்டோரியல் யூஸ் பண்ண போகிற இமேஜ் இந்த இமேஜ் தான். உங்கள் இமேஜை உங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப் நம்ம இமேஜோட பேக்ரவுண்டை க்ரீன் கலராக மாற்றணும். பிகாஸ் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறப்ப ஹெட்டை வந்து லைட்டாக ஷேக் பண்ணி பேசுவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டிஸ்டார்ஷன் இல்லாமல் இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் க்ரீனாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் கீழே இருக்க லேயர் மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே ப்ராப்பர்ட்டிஸில் ஃபெதர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். தென் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த லேயரை ட்ராக் பண்ணி நம்ம மாடல் லேயருக்கு பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். இதே இப்போ ஒரு JPEG இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு D_I_D_AIன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் DIDன்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம அந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் மேலே எதுவுமே டச் பண்ணாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஃப்ரீ ஏஐ வீடியோஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே கெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி லாகின் ஆர் சைன்அப் கொடுத்துக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா சைன்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட நேம், இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு பை சைன்அப் அப்படின்ற செக் போட்டு சைன்அப் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு போயிருக்கும். உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கன்ஃபார்ம் மை அக்கௌண்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த டேபை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்துடும் இந்த இடத்துல. தென் இதில் க்ரியேட் வீடியோ கொடுத்துக்கோங்க. நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இமேஜை இங்கே ஆட் பண்ணணும். பட் நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீடிஃபைண்டாகவே இருக்கும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது கஸ்டமைஸ் பண்ணுறது தான். ஸோ ஆட் பண்ணி இதில் நம்ம அந்த பேக்ரவுண்ட் க்ரீனாக மாற்றி வச்சு அந்த இமேஜை எடுத்துகிட்டு ஓப்பன் கொடுத்துக்கலாம். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டைப் யுவர் ஸ்கிரிப்ட், இன்னொன்று அப்லோட் வாய்ஸ் ஆடியோன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அப்லோட் வாய்ஸ் ஆடியோ என்னென்னு பார்த்துடலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்றது என்டர்பிரைஸ் பிளான் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து வாய்ஸ் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த ஆடியோ இதில் அப்லோட் பண்ணுங்கள். தென் இந்த ஆடியோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து ஜென்ரேட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ 1 of 20 லெஃப்ட்னு ஒரு ஜிமெயில் ஐடிக்கு 20 வீடியோஸ் ரெடி பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 20 கிரெடிட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா வேறு ஜிமெயில் ஐடி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்க ஜென்ரேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ கீழே கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா 19 லெஃப்ட்னு இருக்கும். ஸோ நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த டெக்ஸ்ட் கொடுக்குறது அது என்னென்னு பார்க்கலாம். க்ரியேட் வீடியோ கொடுத்துட்டு இப்போ இதே மாதிரி நான் வேறு ஒரு ஃபீமேல் இமேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் நமக்கு தமிழ் கூட இருக்குது. தமிழ் வந்து இந்தியா தமிழ் அண்டு சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா எல்லாமே இருக்கும். தமிழ் இந்தியா கிளிக் பண்ணிக்கலாம். பட் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ஸ் ஓவர் வந்து ஒன்று தான் இருக்கும். இதே ஃபாரின் இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா வாய்ஸ் ஓவர் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். இங்கே தமிழ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து தமிழ் டெக்ஸ்ட் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அதை ரீட் பண்ணும், இல்லைனா ரீட் பண்ணாது. ஸோ நான் ஒரு வெப்சைட்லேருந்து காப்பி பண்ண கவிதையை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லைனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒவ்வொரு லைனுக்குமே கேப் விட்டு தான் ரீட் பண்ணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரே பேராகிராஃப் மாதிரி. இப்போ நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் கேப் விடணுமோ அந்த இடத்துல 0.5 செகண்ட் அப்படின்ற அந்த கிளாக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிக்குள் சிக்கி அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே 0.5 செகண்ட் பிரேக் கிடைக்கும். திணறுகிறது அப்படின்ற இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இடைவேளை வீடியோ அப்படின்றதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரிவ்யூ இங்கே கேட்டுக்கலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதை அப்படியே ரீட் பண்ணி காட்டும். தென் ஜென்ரேட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணிக்கலாம். பட் நம்ம தமிழ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா
ஃபீமேல் வாய்ஸை விட மேல் வாய்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.